கன்னி பயணம்னா தன்னித்திவான கோவாக்கு தனியாக எப்படி போகிறோன்றது தான் இந்த பதிவு. எஸ், ஃபஸ்ட் சோலோ ட்ரிப் டு கோவா. அப்படியே ஒரு க்யூட் ஸ்மைலை போட்டு மெட்ரோ ஏறிட்டு சென்டரில் இறங்கிட்டேன். என்னடா ப்ரெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தா ஒரு குட்டி பிகில் டீமே இறங்கியிருக்கானுங்க. ஃபைனில் ட்ரெயின் ஏறிட்டு 7 hours சீட்டில் உட்காந்ததில் என் சீட்டே கிழிஞ்சிருச்சுங்க. அதனால் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒரு வடக்கு டோலிட்ட பேச்சை போடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே பெங்களூரே ரீச் ஆகிட்டேன். சரியான குளிர். நடந்தே போய் சாப்பிட்லான்னு நினச்சதான் தவறு. போனோன்னே ஆர்டர் பண்ணிட்டேன் தாலி. வயிறு பயங்கரமாக ஃபுல்லாயிருச்சு. ஒரு சின்ன நடப்பயணத்தை போட்டு பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தடைஞ்சேன். இது பெங்களூரா இல்லை பெர்லினானே தெரில, அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. ஒரு குட்டி மெட்ரோ ரைடை போட்டு யஷ்வந்த்பூர் ரயில்வே ஜங்ஷன் வந்தடைஞ்சேன். அங்கே வந்து கேட்டால் கோவா ட்ரெயின் 2 hours டிலேன்னு சொல்கிறானுங்க. 2 hours ஆகி கூட குச் வரல. குச்னா வேறு எதுவும் இல்லை, ட்ரெயினை தான் சொல்கிறேன். வடச்சென்னை 2 கூட வந்துடும் போல், ஆனால் ட்ரெயின் வர மாட்டேங்குது. ஒரு வழியாக ஃபைனலாக பையன் வந்துட்டான். ட்ரெயின் ஏரியாச்சு, கோவா கிளம்பியாச்சு. ஓட்டுநரெல்லாம் வண்டியை உருட்டிகிட்டே இருக்கார். டிரைவர் காட்டுங்க கொஞ்சம் இறக்கும், தனியாக வேறு இருக்கும். எனக்கு நல்லா வருது உறக்கும். நாளைக்கு Day 1 ஆஃப் கோவா ஃபாலோ பண்ணுங்கள். கடினமாக இருப்போம், இல்லை ஜாலியாக இருப்போம்.